இந்த உலகத்துல ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த அத்தி பூத்தார் போல யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து உதவி செய்வாங்க. கூட இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு கெடுதல் நெனைச்சாலும், ஏதாச்சும் ஒரு நல்ல குணங்கள் படைச்சவங்கள அவங்க கடவுள் அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அந்த நல்லவங்களையும் தேடி போய் அந்த உதவிய பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி தடுக்கிறது, எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அதுதான் இப்பவுமே வெண்பா விஷயத்துல நடந்துட்டுருக்கு. வெண்பா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அங்க 2 நர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு நர்ஸ் பார்வதி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. அந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அம்மா, அப்பா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க அவ்ளோ நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா கூடவே இன்னொரு நர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே அவ்ளோ டென்ஷனா இருக்கு. அந்த நர்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு எப்படியாச்சும் வெண்பாவ விலை பேசினவங்களுக்கே வித்துறணும் அப்படிங்கிற மாரி அவங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வெண்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. எப்படியாச்சும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் அந்த நல்ல உள்ளம் படைச்ச பார்வதி இப்ப ஆட்டோவுல போலீஸ தேடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கிற நர்ஸுக்கு அவங்க மேல சந்தேகம் வருது. பார்வதி இன்னைக்கு வேலைக்கு வரவே இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்றப்ப, சரி நீ கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப அந்த கெட்ட நர்ஸ் இப்ப பார்வதிக்கு கால் பண்ணி கேட்கிறப்ப, அந்த வெண்பாவ இங்க கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அங்க நம்ம கூட இருக்கிற ஹெச்ஆருமே அவங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க. அதனால நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த கேள்விப்படவுமே அந்த நர்ஸ் பக்கத்துல இருக்கிற 2 பேருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாச்சும் அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதால இவங்களுக்குள்ள ஒரு திட்டம் போடுறாங்க. சரி எனக்கும் அதுதான் சரின்னு படுது. அந்த வெண்பா கிட்ட நான் இப்ப தான் பேசினேன். உண்மையாவே கடத்தி தான் வச்சிருக்கிறாங்க. நீ எங்கேயும் போகாத. நீ அங்கேயே இரு. உன்னோட லொகேஷன எனக்கு ஷேர் பண்ணு. நானும் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அந்த பார்வதிய இப்ப திசை திருப்பிடுறாங்க. பார்வதியுமே இந்த நர்ஸோட பேச்ச கேட்டு அவங்களோட லொகேஷன் அனுப்பி இறங்கி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க. இப்பதான் இந்த ரவுடிகள் அவங்கள வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் நீ குடுத்த அப்படின்னு சொன்னா உன்னையும் சும்மா விட மாட்டேன். உன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. பாருங்க நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கள எந்த அளவுக்கு அவங்க எமோஷனலா டைவர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப பார்வதியால வேற என்ன செய்ய முடியும்? அவங்க பயப்பட தான் செய்வாங்க. இப்ப இந்த இடத்துல வெண்பாவ யாரு மீட்க போறாங்க? ஏன்னா தீபிகா தான் அவங்களுக்கு உறுதி குடுத்துருக்காங்க. நிச்சயமா வெண்பாவ எப்படியாச்சும் மீட்டுருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதால, தீபிகா நிச்சயமா வெண்பாவ மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.